வணக்கம் அன்பர்களே. 1960 பின்பகுதியிலிருந்து 1970 பிற்பகுதி வரைக்கும் ஹோட்டல்கள்ல இருந்த விலை நிலவரங்களை உங்களுக்கு இதுல சொல்ல போறேன். அந்த காலகட்டத்தில் இதை பார்த்தவங்களுக்கு இது பழைய நினைவை கொண்டு வரதா இருக்கும். 90க்கு பிறகு உள்ளவர்களுக்கு இந்த தகவல்கள்லாம் ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இதுல நான் சொல்ற 90% தகவல்கள் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் எடுத்து சொல்றது. சில விஷயங்கள் மட்டும் நான் கூகுளில் இருந்து எடுத்திருக்கேன். அப்போல்லாம் டீ கடையில் சிங்கிள் டீ 3 பைசா. சிங்கிள்னாக்கா அந்த கிளாஸில் பாதி உயரத்துக்கு கோடு கோடாக இருக்கும். அதுக்கு மேலே கோடு இல்லாமல் பிளெயினாக இருக்கும். அந்த பாதி உயரத்துக்கு 3 பைசா. அது ஃபுல்லாக எடுத்தால் அதுக்கு பேர் கப்பு டீ. 5 பைசா. இது அப்போதைய நிலவரம். இப்போ நான் ஹோட்டல் அப்படின்னு இங்கே நான் சொல்கிறது நம்ம மிடில் கிளாஸ் மக்கள்லாம் போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சாதாரண காஃபி ஹோட்டல். 2 இட்லி 5 பைசாங்க. 2 இட்லி அதே மாதிரி அந்த மாதிரியான ஹோட்டல்களில் 2 இட்லி 5 பைசா, 4 இட்லி 10 பைசா. ஹோட்டலில் சாப்பிடும்போது அந்த சர்வர் இட்லியை தட்டில் வச்சு அந்த இட்லி ரெண்டும் முழுகி போகிற அளவுக்கு சாம்பாரை ஃபுல்லாக ஊற்றுவார். அப்போல்லாம் பெரும்பாலும் இட்லிக்கு சட்டினி தொட்டு சாப்பிட்றது அவ்வளோவா பழக்கத்தில் இல்லை. இப்போது ஒரு தோசை 10 பைசா தான். அப்போல்லாம் தோசைனாக்கா வட்டமாக ஊற்றுவாங்க. நம்ம வீட்டிலலாம் ஊற்றுறாங்க இல்லையா, அது மாதிரி வட்டமாக ஊற்றி பாதியாக மடித்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதுலேயே கிழங்கு வச்சு அது மசாலா தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. மசாலா தோசை ஒன்று 15 பைசா. அதுக்கப்புறம் அந்த தோசையை நீள்வட்டமாக ஊற்றி அதுக்கு ஸ்பெஷல் தோசை அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுலேயே கிழங்கு வச்சு அதுக்கு பேர் ஸ்பெஷல் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னாக்கா, மசால் தோசைக்கு ஒரு வரலாறு இருக்குதுங்க. கர்நாடகா ஸ்டேட்டில் துளுநாடு அப்படின்னு ஒரு பகுதி. அந்த துளுநாடுல உடுப்பி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் கே கிருஷ்ணராவ் அப்படிங்கிறவர். அவர் ஒரு ஹோட்டல்ல டேபிள் கிளீனராக இருந்து சர்வராகி சிறந்த சமையல் வல்லுநராக தேர்ந்து அவர் உருவாக்கியது தான் மசாலா தோசை அப்படிங்கிறது. அந்த மசாலா தோசை அவர் எப்படி செய்தாரு அப்படின்னாக்கா, அந்த தோசையில ஒரு ரெட் சட்னி, சிகப்பு கலர்ல ஒரு சட்னி ஒன்று தயாரிச்சு அது மேல ஃபுல்லா பூசி அதை மசாலா தோசை அப்படின்னு உருவாக்கினாரு. இந்த கிருஷ்ணா ராவ் என்கிறவர் ஒரு கட்டத்தில் சென்னைக்கு வர்றாரு. சென்னையில் நியூ உட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஹோட்டலை ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம இப்போ செம்மொழி பூங்கா இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல டிரைவ்-இன் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. பெரிய அளவுல வளர்ச்சி பெற்று வர்றாரு. வடநாட்டவர்களுடைய உணவு பழக்கமான பூரி கிழங்கு இது சென்னைக்கு வருது. சென்னைக்கு வருதுனாக்க ஏற்கனவே அந்த பழக்க வழக்கம் மக்கள்கிட்ட இருக்கு. அது ஹோட்டலுக்குள்ள வருது. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, பூரியில இருந்த இந்த கிழங்கு தோசைக்குள்ள போய் நுழைஞ்சிருது. ஆனா இப்ப கூட பெங்களூர்ல நீங்க மசாலா தோசைன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெட் சட்னி வச்ச மசாலா தோசை தான் கொடுக்குறாங்க. சென்னை பாரிஸ் பகுதியில் அந்த எர்ரபாலு செட்டி தெருவில் தம்பு செட்டிக்கும் அர்மீனியன் தெருவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு ஹோட்டல் இருந்தது. அது பேர் ஸ்ரீ கிருஷ்ணா லஞ்ச் ஹோம். 70களின் துவக்கத்தில் நாங்கள் சாப்பிட்ருக்கேன். அருமையாக இருக்கும். அங்கே அவங்க செய்கிற அந்த உணவு பண்டங்கள் எல்லாமே. அங்கே இருந்த ஃபர்னிச்சர்கள்லாம் அந்த காலத்து கலை அழகோடு செய்தது. எல்லாம் ரோஸ்வுட்டில் பண்ணியிருப்பாங்க. பிரமாதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பக்கத்தில் அர்மீனியன் ஸ்ட்ரீட் கார்னரில் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கும். அந்த பேங்கை ஒட்டின பக்கத்து பில்டிங்கில் பாலிமர் ஹோட்டல்னு ஒன்று இருந்ததுங்க. அந்த ஹோட்டலும் என்னால் மறக்க முடியாது. அந்த பாலிமர் ஹோட்டலில் தந்தூரி பரோட்டா அப்படின்னு ஒன்று சாப்பிட்ருக்கேங்க. அதுக்கப்புறம் அந்த தந்தூரி பரோட்டாவை நான் எங்கள் வாழ்நாள் முழுக்க எங்கேயுமே பார்க்கல. அப்படி ஒன்று இருந்ததுன்னு சொன்னாலே எல்லாரும் ஆச்சரியமாக என்னை பார்க்குறாங்க வேற மாதிரி. இப்போ நீங்கள் கூகுள் இமேஜ்லலாம் பார்க்குற அந்த தந்தூரி பரோட்டா இருக்கே, அது கிடையாது நான் சொல்கிறது. அது வேற மாதிரியா இருக்கும். அது அந்த டெக்ஸ்சரே வேற மாதிரி இருக்கும். அந்த தந்தூரி பரோட்டாவுக்கு சைட் டிஷ்ஷாக கேஷ்யூ மசாலா அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, முந்திரி மசாலா. அதுவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராவது இந்த தந்தூரி பரோட்டா பற்றி கேள்விப்பட்டிருந்தாலோ சாப்பிட்ருந்தாலோ தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நம்ம விலை நிலவரத்தை பற்றி பார்ப்போம். 2 பூரி 15 பைசாங்க. ஒரு கேசரி 20 பைசா. 1977 மொரார்ஜி தேசாய் தலைமையில் ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தது. அவங்க ஏழைகளுக்காகவே ஆட்சி நடத்துகிற மாதிரி என்னென்னவோ கூத்துலாம் அடித்தாங்க. அதில் நான் சொல்கிற மாதிரி இந்த நடுத்தர மக்கள் மட்டும் போகிற ஹோட்டல்களில் 1 ரூபாய்க்கு மதிய சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு சில விதிமுறைகளையும் நிர்ணயிச்சாங்க. எப்படின்னாக்கா, அதில் சோறு மட்டும் ஒரு 200 கிராம் இருக்கும், சாம்பார் ஒரு 100 மில்லி, ரசம் 50 மில்லி, காய்கறி ஒரு 100 மில்லி, அப்படி ஒரு கணக்கு வச்சு கொடுத்துருந்தாங்க. 1 ரூபாய்க்கு சாப்பாடு. சோறு கரெக்டாக 200 கிராம் இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு இடம் எடையா போட முடியும். ஸோ ஹோட்டலுக்காரங்க என்ன பண்ணாங்க, ஒரு கிண்ணம் ஒன்று தயார் பண்ணாங்க, வச்சுக்கிட்டாங்க. அந்த கிண்ணத்தினுடைய அளவுக்கு சோறு டைட்டாக அழுத்தி போட்டோம்னாக்கா அது 200 கிராம் வரும் அப்படின்ட்டு. இது
பேர் என்ன ஆயிடுச்சுன்னா பிற்பாடு அச்சடிச்ச சோறு அப்படின்னு ஒரு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சாங்க எல்லாரும். அச்சடிச்ச சோறுனா என்ன தெரியுங்களா? அந்த நேரத்துல வந்து ஜெயில்ல சாப்பாடு வந்து எல்லாருக்கும் ஒரே அளவு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கிண்ணத்துல அச்சு பண்ணி போடுவாங்க சோறு. அது இப்போ ஹோட்டல்களில் கொடுக்குறாங்க. ஸோ மக்களுக்கெல்லாம் வந்து ஜெயில் சோறு ஹோட்டலில் கொடுக்குறாங்கன்னு ஒரு பேச்சு பரவ ஆரம்பிச்சது. ஆனா அதுவே இன்னைக்கு அளவு சாப்பாடு அப்படின்னு பேர் மாறி காலமெல்லாம் அச்சடிச்ச சோறே எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்திலலாம் பிரியாணி அப்படிங்கிறது பெரிய செல்வந்தர்கள் மட்டும் சாப்பிட்ற மாதிரியான உணவு. அதை சொல்றதே ஒரு பெரிய பெருமையா இருக்கும். அப்ப பிரியாணி வந்துட்டு 2 அளவுகளில் கொடுப்பாங்க. ஒன்னு அரை பிளேட், இன்னொன்னு முழு பிளேட், அதாவது ஃபுல் பிளேட் அப்படின்ட்டு. அந்த அரை பிளேட் அப்படிங்கிறது 2 ரூபா, ஃபுல் பிளேட்னா 4 ரூபா. அரை பிளேட் பிரியாணி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு போதுமானது, அதாவது 2 ரூபா பிரியாணி. என்ன சிரிக்கிறீங்க? 2 ரூபா எல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு கேக்குறீங்களா? 2 ரூபாய் என்னுடைய மதிப்பு அன்னைக்கு என்ன தெரியுங்களா? ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில குவாலிட்டி செக்கரா இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 2 ரூபா. அவங்க ஒரு 10 பேருக்கு ஒரு டீம் லீடர் இருப்பாரு, அவருடைய சம்பளம் 3 ரூபா. இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு நாள் சம்பளத்தை வாங்கி ஒருத்தர் ஒரு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த 2 ரூபா பிரியாணியும் மட்டன் பிரியாணி அந்த நேரத்தில் வந்து எல்லா ஹோட்டல்னா அசைவ ஹோட்டல் எங்கேயுமே மட்டன் தான் கிடைக்கும் தவிர சிக்கன் கிடையாது. ஏன்னா அப்போ சிக்கன் எங்கேயுமே கிடையாது ஹோட்டல்களில். அப்போ இருந்தது எல்லாமே நாட்டுக்கோழிகள் தான். நாட்டுக்கோழிங்கிறது வீட்டில் மக்கள் அவங்க தேவைக்காக வளர்க்குற ஒரு டொமஸ்டிக் பேர்டு, பறவை, அவ்வளோதான். அது வந்து ஹோட்டல் அளவுக்கு சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மேலும் கோழி பண்ணைகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடையாது. அதனால எந்த ஹோட்டல்லையுமே வந்துட்டு கோழிக்கறி கிடைக்காது. 1975 டாக்டர் பிவி ராவ் அப்படிங்கிறவரு முதல்ல நாட்டுக்கோழிக்கு மாற்றா பிராய்லர் கோழி கொண்டு வருவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து வணிக ரீதியா வந்து அது பண்ணைகள்லாம் அமைக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது 70களின் இறுதியில தான் வந்துட்டு ஹோட்டல்கள்ல கோழிக்கறியினுடைய பயன்பாடு அதிகமாச்சு. மக்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சது 78க்கு பிறகுதான். அது முதல் வரைக்கும் அந்த கோழி மேல மக்களுக்கு அவ்வளவா நம்பிக்கை கிடையாது. அப்பெல்லாம் வீடுகள்லயே ஒரு பேச்சு வழக்கம் இருந்தது, வெடக்கோழியா அடிச்சு குழம்பு வைங்க, வெடக்கோழி அடிச்சு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வெடக்கோழி அப்படின்றாங்கனாக்கா, முட்டை விட்ட கோழி இருக்கு இல்லைங்களா, அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனுடைய கறி. இப்போ இந்த பிராய்லர்லயும் 2 வகை கோழி வளர்க்குறாங்க. ஒன்னு கறிக்கோழி, இன்னொன்னு முட்டை கோழி. முட்டை விட்ட கோழியை வந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கி சில கடைக்காரனுங்க பிரியாணி பண்ணி விற்கிறாங்க. அந்த வேலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த கறி சாப்பிட முடியாது. சில ஹோட்டல் கோழிக்கறிகள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் சாஃப்டாவும் இருக்கும். சில ஹோட்டல் கோழிக்கறிகள் வந்துட்டு ரொம்ப ரஃபா சக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அசைவ பிரியர்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியும். அதுக்கு காரணம் இதுதான். சைவ ஹோட்டல்கள்ல சென்னையில மிகவும் புகழ் பெற்றது ஸ்ரீ கிருஷ்ணா லஞ்ச் ஹோம், உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா ஹோட்டல், திருவல்லிக்கேணி ரத்னா கேஃப், புரசவாக்கத்துல டவுட்டன் கேஃப், பிற்காலத்துல வந்தது 80ல ஹோட்டல் சரவணபவன், அதுக்கப்புறமா சங்கீதா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், அதாவது SVRன்னு அவங்க லோகோ போட்டிருப்பாங்க. அது பிற்பாடு வந்து இப்போ சமீபமா 2022க்கு அப்புறம் கீதம் ஹோட்டல் அப்படின்னு பேர் மாத்தி இருக்கிறாங்க. அப்புறம் அம்பாள் கேஃப் அப்படின்னு ஒரு பொது பேர்ல பல இடங்கள்ல ஹோட்டல் இருந்திருக்குது. எல்லாம் வெவ்வேறு ஓனர்கள், ஒரே ஓனர் கிடையாது. அதே மாதிரி அசைவத்துல மதுரை முனியாண்டி விலாஸ், மதுரை ஸ்ரீ முனியாண்டி விலாஸ், இப்படி மெட்ராஸ்ல எங்க பார்த்தாலும் இருக்கும். பல இடங்கள்ல, மெட்ராஸ்ல மட்டும் இல்ல, எல்லாம் நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டில் பார்க்கலாம். எல்லாம் வெவ்வேறு ஓனரு. அது ஒரு பேரு என்னன்னாக்கா அவங்க குலதெய்வம் சாமி பேர்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அசைவத்துல இன்னும் ஒரு பொது பேர் ஒன்று பார்க்கலாம். முன்னால என்ன பேர் இருந்தாலும் பின்னால மிலிட்டரி ஹோட்டல்னு போட்டிருப்பாங்க. அது என்ன மிலிட்டரி ஹோட்டல் அப்படின்னாக்கா, அந்த வெள்ளையர் காலத்துல வந்துட்டு 2 ஹோட்டல் பிரிஞ்சிருக்கும். ஒன்னு சைவ ஹோட்டல் வந்து அது சைவக்காரா பேர்ல இருக்கும். இது மிலிட்டரி ஹோட்டல் வந்துட்டு இந்த ராணுவத்துல வேலை செய்யறாங்க இல்லையா, ராணுவ வீரர்கள், அந்த மாதிரி போலீஸ்ல இருக்கிறவங்க, இவங்க வந்து அசைவம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக இந்த ஹோட்டல்ல வெறும் அசைவம் மட்டும்தான் கிடைக்கும். அதனாலேயே அந்த ஹோட்டல்களுக்கு பேரு மிலிட்டரி ஹோட்டல் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. அசைவ ஹோட்டல்களில் பேர் சொல்லும்படியா சில ஹோட்டல்களும் அவங்களுடைய உணவு பண்டங்களை பற்றியும் சொல்கிறேன். முதல்ல நம்ம புகாரி எடுத்துக்கிடுவோம். புகாரி தானே ரொம்ப புகழ்பெற்ற ஹோட்டலு. புகாரியில் வந்து சிக்கன் 65 அப்படிங்கிறத அவங்க தான் முத அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது 70களுடைய கடைசியில் கோழி வந்ததுக்கு அப்புறமா கோழியை வந்து ஒரு பூஸ்டப், அதாவது கோழி வியாபாரத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்காக இந்த சிக்கன் 65 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த பிராய்லர் பண்ண வச்சிருக்கிறவங்க வந்து புகாரிக்கு நன்றி சொல்லணும். இப்போ சமீப காலம்னாக்கா இப்போ ஒரு 7-8 வருஷமா வந்துட்டு சிக்கன் 90ன்னு ஒன்று போடுறாங்க. பிரமாதமா இருக்கும்.
பிலால் ஹோட்டலும் ரொம்ப தொன்மையானதுங்க, ரொம்ப பழசு. ஒரு காலத்துல இந்த கிராம பக்கத்துல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து கருணாநிதி சிலை எங்க இருக்குன்னா மவுண்ட் ரோடு பிலால் ஹோட்டல் எதிரில், பிலால் ஹோட்டல் நேரா பார்த்த மாதிரி எதிரில் இருக்கும் அங்க கருணாநிதி சிலை. அப்படி ஒரு பேரு பிலால் ஹோட்டலுக்கு இருக்கு. புகாரிக்கு அடுத்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஹோட்டல். இந்த ஹோட்டலில் வந்துட்டு ரொம்ப பிரசித்தமானது. வழக்கமா பிரியாணி அப்படிங்கிறது பாசுமதி அரிசியில பண்ணுவாங்க. ஏன்னா அது அந்த பாசுமதி பாரம்பரியத்துல வந்த உணவு வகை அது. ஆனா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டும் சீரக சம்பா அரிசியில பண்ணுவாங்க. அதுவும் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அது வித்தியாசமான மசாலா, அந்த அரிசி இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ஜைத்தூன் ஹோட்டல் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு. ரொம்ப ஃபேமஸ்னு கூட சொல்லலாம். அங்க வந்து கிளி பரோட்டா அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும். அது இன்னொரு ஹோட்டலுங்க, பொன்னுசாமி ஹோட்டல் அப்படின்னு. இந்த பொன்னுசாமி ஹோட்டல்ல அந்த போன்லெஸ் சிக்கன் ஒன்று கொடுப்பாங்க, சூப்பரா இருக்கும். சிக்கன் தொக்கு அப்படின்னு கூட சொல்லலாம், நல்லா இருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா. பொன்னுசாமி ஹோட்டலும் மெட்ராஸ்ல பல இடங்கள்ல இருக்கு, நல்ல பேரோட தான் இருக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்தியாவில் அவங்க செய்த சில விஷயங்களை வந்து நாம் அறிந்திராத அல்லது கேள்விப்பட்டிராத விஷயங்களை பற்றி பேசுவோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருங்க.